வணக்கம். மக்கள் குரல் 22/5/2024 குரல் 32. நோர்வே அன்னை பூபதி தமிழ்க் கலைக்கூடங்களின் ரொம்மன் வளாகம் கடந்த 27/4/24 சனிக்கிழமையன்று நடைபெறுவதாக இருந்த வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தை நிறுத்துவதாக முதல் நாள் 26/4/24 அன்று அறிவித்திருந்தது. இவ்வாண்டு கூட்டத்திற்கான அறிவித்தல் முன்கூட்டியே வளாக நிர்வாகத்தால் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பெற்றோர் அங்கத்தவர்கள் தமது பணியிடங்களில் இருந்து விடுப்புகளையோ அல்லது பணிநேர மாற்றங்களையோ ஒழுங்கமைத்து ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருந்த நிலையில் வளாக நிர்வாகம் ஒரு நாளுக்கு முன்னதாக ஆண்டு கூட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தமையானது பெற்றோர் அங்கத்தவர்களை விசனமடைய வைத்துள்ளதோடு கால விரயத்தையும் பொருளாதார இழப்புகளையும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. வளாகத்தின் சட்டவாளர் எழுதிய கடிதத்துக்கு பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளரிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை என்றும், அதே நேரம் ஆண்டு கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் தனது பதிலை தருவதாக பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளர் அறிவித்திருப்பதால் ஆண்டு கூட்டத்தை நிறுத்தி வைப்பதாக வளாக பொறுப்பாளர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளரின் நடவடிக்கைகளை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைப்பதாக பெற்றோர் குழு சார்பில் ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டு அதை சட்டவாளருக்கு அறிவிக்கும்படி சட்டவாளரோடு தொடர்பில் இருந்த பெற்றோர் பிரதிநிதிக்கு அறிவுறுத்தப்பட்டு கடந்த 25/3/24 சட்டவாளரின் காரியங்கள் உறங்கு நிலையில் வைக்கப்பட்டு 1 மாத காலத்திற்கு மேல் கடந்திருக்கும் நிலையில் பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளர் கடிதம் அனுப்புவதாக தமக்கு கூறியதாக ரொம்மன் வளாக நிர்வாகம் கூறியிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த 26/4/24 அன்று அடுத்த நாள் நடைபெற இருந்த ஆண்டு கூட்டம் நிறுத்தப்பட்டதாக வளாக நிர்வாகம் அறிவித்ததைத் தொடர்ந்து பெற்றோரின் சட்டவாளரோடு தொடர்பில் இருந்த பெற்றோர் பிரதிநிதி அன்று மாலை ரொம்மன் வளாகத்தில் பெற்றோர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். பெற்றோர் குழுவுக்கு அறிவிக்காமலும் பெற்றோர் குழுவின் ஒப்புதல் இல்லாமலும் தனது சொந்த முடிவின்படி அன்றைய தினம் மதியம் 12 மணியளவில் பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளரை தான் சந்தித்ததாகவும் அதற்கான கட்டணத்தை தானே பொறுப்பெடுப்பதாகவும் அவர் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கான அந்த சந்திப்பில் தெரிவித்திருந்தார். காரியங்களை மீள ஆரம்பிக்குமாறு பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளருக்கு அறிவிப்பதான எந்தவிதமான முடிவுகளும் பெற்றோர் குழுவால் எடுக்கப்பட்டிருக்காத நிலையில் குறித்த பெற்றோர் பிரதிநிதி பெற்றோர் குழுவோடு ஆலோசித்து ஒப்புதல் பெறாமல் தன்னிச்சையாக சட்டவாளரை சந்தித்தமையானது பெற்றோர் குழுவின் கவனத்திற்கு அப்பாற்பட்டதும் அவரது தனியான சொந்த முடிவும் ஆகும் என்பதோடு பெற்றோர் குழுவின் நடைமுறைக்கு மாறானதும் ஆகும். தவிரவும் வளாகத்தின் சட்டவாளரிடமிருந்து என்னென்ன விடயங்கள் தொடர்பிலே கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன என்பது பற்றியோ அல்லது அவற்றுக்கான பதில்கள் பற்றியோ பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளர் தனக்கும் அறிவிக்கவில்லை என இச்சந்திப்பில் அந்த பெற்றோர் பிரதிநிதி பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தெரிவித்திருந்ததோடு பெற்றோர் குழுவுக்கும் இதனையே தெரிவித்துள்ளார். பெற்றோர் குழுவின் அறிவுறுத்தல் இல்லாமல் பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளர் எந்தவிதமான காரியங்களையும் ஆற்ற முடியாது என்பதும், அவர் மேற்கொள்ளும் அத்தனை காரியங்கள் தொடர்பிலும் அவரோடு தொடர்பில் இருக்கும் பெற்றோர் பிரதிநிதிக்கு அறிவித்து அவை பெற்றோர் குழுவில் விவாதிக்கப்பட்டு முன்கூட்டிய ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்பதும் நடைமுறைகளாக இருக்கின்றன. இந்நிலையில் பெற்றோர் குழு எந்தவிதமான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்காத போது பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளர் ரொம்மன் வளாகத்திற்கு கடிதம் அனுப்புவதாக சொன்னதாலேயே ஆண்டு கூட்டத்தை நிறுத்தியுள்ளதாக ரொம்மன் வளாக நிர்வாகம் அறிவித்துள்ளமையானது குழப்பம் நிறைந்ததாகவே இருக்கிறது.
மேலும் பெற்றோர் அங்கத்தவர்களின் சட்டவாளர் உண்மையிலேயே ரொம்மன் வளாகத்திற்கு கடிதம் ஏதாவது அனுப்பினாரா என்ற கேள்விக்கான பதிலை சட்டவாளரோடு தொடர்பில் இருந்த பெற்றோர் பிரதிநிதியால் பெற்றோர் குழுவுக்கு வழங்க முடியாத சூழ்நிலை உள்ளது. ஆகவே இரு விடயம் தொடர்பில் தெளிவான விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதும் காலக்கிரமத்தில் பொதுமக்கள் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படும் என பெற்றோர் குழு தெரிவிக்கிறது. இது எவ்வாறாயினும் ஆண்டு கூட்டத்தை நிறுத்துவதற்கு சட்டவாளர் விடயத்தை வளாக நிர்வாகம் முதன்மை காரணமாக காட்டுவது ஏற்புடையதாகாது. ஏனெனில் பெற்றோர் அங்கத்தவர்கள் இணைய வழியிலான ஆண்டு கூட்டத்தை எதிர்த்தார்களே ஒழிய நேரடியான ஆண்டு கூட்டத்தை நிறுத்தும்படி எந்த சந்தர்ப்பத்திலும் கோரவில்லை. இவ்வாறான நிலையில் சட்டவாளர் தொடர்பில் மேலதிக தகவல்களை வளாக நிர்வாகம் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் எழுந்தமானமாக ஆண்டு கூட்டத்தை நிறுத்தியுள்ளமைக்கான உண்மையான காரணங்கள் வேறாக இருக்கலாம் என்ற சந்தேகம் பெற்றோர் அங்கத்தவரிடையே வலுவடைந்து வருகிறது. இதேவேளை பெற்றோர் குழுவில் செயற்படுபவர்களில் ஒரு பகுதியினரின் அங்கத்துவம் இந்த கல்வியாண்டோடு நிறைவுறுவதால் புதிய இளைய பெற்றோர்கள் பெற்றோர் குழுவில் இணைக்கப்பட்டு பெற்றோர் குழுவின் செயற்பாடுகள் பரந்துபட்டளவில் விரிவாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. பெற்றோர் அங்கத்தவர்களால் கடந்த ஜனவரி மாதம் கூட்டப்பட்ட ஆண்டு கூட்டத்தில் பொதுச்சபையால் தெரிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட புதிய நிர்வாகத்தை பதிவு செய்ய இயலாது என ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் எதையும் குறிப்பிடாமல் அரச பதிவகம் அறிவித்துள்ளதை அடுத்து நியாயமான விளக்கங்களோடு மீளாய்வுக்கான விண்ணப்பமும் பெற்றோர் குழுவால் அரச பதிவகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பொருள்: ஒருவர் தாம் அடையும் பெருமைக்கும் மற்றொருவர் தாம் அடையும் சிறுமைக்கும் அவரவர்களின் செயல்களே தகுந்த உரைகள் ஆகும். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.